தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை இறையருளாலும் குருவருளாலும் சொல்கிறேன் உங்கள் நலன் பொருட்டு. அந்த வகையில ஆவணி மாதம் ஒவ்வொரு மாதமும் கடந்து போனாலும் கூட கவலைகளும் பிரச்சனைகளும் குறைவதாக இல்லை என்று கவலைப்பட்டு கண்கலங்கி உங்க வாழ்க்கையில இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். அதே ஒரு ஆவணி மாதத்தை பொறுத்தவரை கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சியாகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு விஷயம் நம்ம சொல்லிதான் தீரணும். ஒவ்வொரு மாதமும் நான் சொன்னேன் அல்லவா, காலங்கள் கடந்து சென்றாலும் கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்கதையாகத்தான் போகின்றன. ஒரு நல்ல முறையில் ஒரு வாழ்வு அமைந்தாலும் கூட அந்த வாழ்வு போராட்டம் நிறைந்ததாகத்தான் அமைகின்றது. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு விரக்தியான மனோநிலையில் கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீர்கள். கடந்த காலம் என்ன, இப்பொழுதும் அந்த நிலைதானே. இந்த நிலை மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறுகின்ற சூழ்நிலையைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசாங்க பணிகள் விரைவாக நடக்கக்கூடும். அந்த அரசாங்க பணிகள்ல ஒரு நல்ல மாற்றம், அரசாங்கத்தினால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த ஆவணி மாதம். புதியதாக சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா வாகனங்களை ஓட்டி செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்து விடுவது சிறப்பு. ஏன்னா அதே நேரத்தில் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன். காரணம், வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுவரி இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எதிலுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையாகட்டும் தாமதம் நீங்கும். வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி எல்லாம் சொன்னாலும் கூட கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு வாக்கு சனி என்று ஒரு நிலை. அதை சோடி பிரசனம் சொல்கிறது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் கூட அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். கவனமாக இருந்து விடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்பது. குறிப்பா சொல்ல போனா புதன் பலம் பெற்று 10, 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு யோகத்தை தான் தரும். இதுவரை புதனால எந்த பலனையும் எந்த காலத்திலும் பெற முடியாமல் இருந்தவங்களுக்கு அற்புதம். கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவங்க, அரசியல் இருப்பவங்க எல்லாம் நான் பார்த்தா வெறுப்பாவே பாக்குறாங்க. எந்த காரியம் ஏன் எனக்கு நடக்கல என்று கலங்கியவர்கள் எல்லாம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல புதன் வருகின்றார். இந்த ஆவணி மாதம் முழுவதும் அற்புதம் தரக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். கன்னிராசிக்கு புதன் பலம் பெற்று எங்கெல்லாம் இருக்கார் பாருங்களேன். 10, 11 மற்றும் 12ஆம் இடங்களில் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக அமைத்து தருவார். குறிப்பா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு இருப்பதனால குருவை பொறுத்தவரை வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். எனக்கென்று ஒரு தொழில் அமையவில்லை, அமைந்த தொழிலும் சிறப்பாக இல்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை 11ஆம் இடத்து குரு தருவார். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்காக இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும், அந்த தடையும் பிரச்சனையும் நீங்குகிற ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் அமையும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் பலப்படுவதனால் துணிச்சலுடன் எதையும் சாதிப்பீர்கள். இது ஒண்ணுதான் இந்த ஆவணி மாசத்துல சொல்ல போறாங்க. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பிய உங்க வாழ்க்கையில, பலமா இடமா என்று கலங்கிய உங்க வாழ்க்கையில, தொட்டதெல்லாம் எடுத்த காரியத்திலையும் தடையும் பிரச்சனையும் சதித்து உங்க வாழ்க்கையில அந்த நிலை மாறுங்க. நல்லது கெட்டு புரிபடாத புதிராக இருந்த கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அதுவும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் பலப்படுவதனால, செவ்வாய் பலகீனமாக கூடாதுங்க. 2 கிரகம் பலகீனமாக கூட. ஒண்ணு செவ்வாய், 2வது கடத்திரகாரகன் சுக்கிரன். அந்த வகையில் பார்க்கும் செவ்வாய் பலம் பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் கன்னிராசிக்கு அமைவந்தது. அதே நேரத்தில் இவங்களுடைய பலம் தாங்க. ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கக்கூடாது மனோதைரியம். அந்த மனோதைரியம் தரக்கூடிய செயலை செவ்வாய் தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் பலப்படுவதனால துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். 6ஆம் ஸ்தானத்தில ராகு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். யோகக்காரங்க. இதுவரை காத்திருந்த உங்க கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல நிலையை ராகு அமைத்து தருவார். 12ஆம் இடத்துல கேது பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தருவார். கேதுவை பொறுத்த வரைக்கும் கவனம் 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 என்பதைத்தான் சொல்வார். அது ஒரு விதத்துல நல்லது தானுங்க. ஏன்னா
கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் நமக்கு வேண்டாமே. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகளை நாம் சந்தித்துதானே வருகின்றோம். மேலும் மேலும் துன்பமா, மேலும் மேலும் துயரமா, அந்த மாறுகின்ற நிலையை ஒரு எச்சரிக்கையை கேது தருகின்றார். அதே நேரம் சூரியன் 11ஆம் இடத்தில் பலமாக சஞ்சரிக்கின்றார். சொன்னேன் அல்லவா, அரசு துறையில ஆதாயம் பெறக்கூடிய, அரசு துறையில வேலை செய்தால் அந்த வேலை கிடைப்பதற்கான உள்ள நல்ல சாத்தியக்கூறுகளை சூரியன் அமைத்து தருவார். அதே நேரம் பித்ருக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தா கொஞ்சம் பசுவுக்கு அகத்திக்கு உரை கொடுங்கள். பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரை வைப்பது சூரியன் பலத்தை அதிகப்படுத்தும். நற்பலன் இதுவரைக்கும் தடையும் பிரச்சனை இருந்து வந்த எதுவாயினும் தடை நீங்கி, பிரச்சனை நீங்கி, நிம்மதி தருகின்ற சூழ்நிலையை சூரியன் இந்த ஆவணி மாத கன்னிராசிக்கு அமைத்து தருவார். அதே 7ஆம் இடத்துல சனி இருப்பதனால மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். இழந்த பலத்தை திரும்ப தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் கட்டம் இந்த ஆவணி மாதம். அதே நேரம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே மகா கணபதிக்கு உரியது. இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் மாதமாகத்தான் அமைகின்றது. தடைகளும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அருகில் உள்ள மகா கணபதி ஆலயம் சேர்ந்து அருகம்புல் மாலை கட்டியோ இல்ல அருகம்புல் மாலை வாங்கியோ, குறிப்பா இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டியது, கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே அருகம்புல்லால உங்க பேரை சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்க. கணபதியை பொறுத்தவரை எந்த தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தீர்த்து நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் கன்னிராசிக்கு அமையும்.